இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது போல் ஒரு பெரிய பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கலாங்க. எந்த பிராண்டட் ஷாம்பாக இருந்தாலும் கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா இருக்கு இல்லையா, அது 1/2 டீஸ்பூனுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தாங்க சோடா ஷாம்பு ஃபுல்லாகவே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் கம்போர்ட் பேக்கெட்டில் வாங்கிப்போம் இல்லையா, அந்த கம்போர்ட் பேக்கெட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உள்ளே நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பாக்ஸ் ஃபுல்லாகவேனா 3 பேக்கெட் கம்போர்ட் ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கலக்கிட்டு காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கினதுக்கு அப்புறம் இது நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கேங்க. ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம கலக்க வச்சோம் இல்லையா, இது ஃபுல்லாகவும் நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதுவே நீங்கள் வாட்டர் கேன் எடுத்திருந்தால் வாட்டர் கேன் மூடில் நீங்கள் ஒரு பின்னுக்கு வச்சு லைட்டாக சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் வாட்டர் கேன் மூடில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம துடைக்கிறதுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி நம்ம துடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணியை வச்சோ இல்லைனா இது போல் ஸ்பாஞ்ச் வச்சு ஒரு டைம் நல்லா நீங்கள் துடைச்சிங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ்மே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே போல் வாசனையாகவும் இருக்குங்க. அதே போல் கிச்சன் டைல்ஸ் ஃபுல்லாகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சிங்கில் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி கெட்ட விட வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாடை வராமல் இருக்க இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாகவும் இருக்கும், வாசனையாக இருக்குங்க. இதை வச்சு நீங்கள் ஜன்னல், கண்ணாடி இதெல்லாம் நீங்கள் துடைச்சிக்கலாங்க. அதே போல் நம்ம வீட்டில் இது போல் துணியில் தொங்கிட்டுருப்போம் இல்லையா, அந்த துணியிலுமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட போதுங்க. அந்த துணியுமே நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும், நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் எப்போயாச்சும் நீங்கள் வேர்க்கடலை சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி எந்த சட்னி அரைச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூண்டு பல்லை உரித்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பூண்டு பல்லை உரித்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. பூண்டு பல்லை நீங்கள் தோலோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் சட்னி அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் குக்கர் மூடி எடுத்துக்கிறேங்க. குக்கர் மூடி எடுத்ததுக்கப்புறம் கேஸ்கட் ஃபுல்லாகவும் நீங்கள் தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நீங்கள் மாட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டீஸ்பூனில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கலாங்க. அந்த விசில் வருடங்களை பாருங்கள், ஒரே ஒரு சொட்டளவுக்கு நீங்கள் அந்த ஹோல்ஸில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி திருப்பி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி சென்டரில் ஹோல்ஸில் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளேயும் இன்னொரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முன்னாடி வெளிப்பக்கம் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்து நம்ம குக்கரில் சாம்பார் செய்யும் போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம பருப்பு செய்யும் போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் செய்யும் போதாக இருக்கட்டுங்க, நம்ம குக்கர் முடிப்பட்டில் தண்ணி கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரிங்க, விசில் ஒரு சமயத்தில் நமக்கு நிறைய தண்ணி பொங்கி விளைஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு தண்ணி பொங்கி வெளியாமல் இருக்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் குக்கர் மூடி போட்டுக்கோங்க. விசில் வச்சுட்டு எத்தனை விசில் நீங்கள் வச்சாலும் சரிங்க அத்தனை விசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு சுத்தமாக தண்ணி பொங்கி வழிவே செய்யாதுங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுருந்தாலுமே கூட சரிங்க, தண்ணி நமக்கு சுத்தமாக பொங்கி வரவே செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் சமைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வெண்டைக்காய் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தாங்க வெண்டைக்காய் நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே போல் வெண்டைக்காய் நமக்கு முத்தியுமே போகாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வெண்டைக்காய் வாங்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் வச்சு நல்லா நீங்கள் துடைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காவை நீங்கள் 2 பக்கமும் கட்டி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாருங்கள், எல்லா வெண்டைக்காவுமே 2 பக்கமும் இது போல் நான் கட்டி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கிளாத் வச்சு நல்லா நான் துடைச்சி வச்சுக்கிட்டேங்க. இந்த வெண்டைக்காய் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு
பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நார்மல் பேப்பரை நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் டிஷ்யூமே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஃபுல்லாக வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் டிஷ்யூ போட்டு எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், முத்தி போகாது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. வெண்டைக்காய் முத்தியும் போகாது, சீக்கிரமாக நமக்கு கெட்டுமே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் அரிசி தண்ணி ஊற்றி நம்ம கழுவு இல்லையா, அந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாகவும் நம்ம கீழே ஊற்றும் போது அந்த அரிசி பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கீழே கொட்டிடும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு தண்ணிக்குள்ளே அரிசி கொட்டாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டீ வடிகட்டு எடுத்துக்கலாங்க. டீ வடிகட்டு எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அரிசி நமக்கு கொஞ்சமாக போனாலுமே நமக்கு பாருங்கள் இந்த வடிகட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு இருக்குங்க. நமக்கு தண்ணி மட்டுமே கீழே போயிடுச்சு, அரிசி ஃபுல்லாக நமக்கு எதுவுமே கீழே போகலைங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுட்டு எப்போதும் போல் அரிசியை நீங்கள் குக்கருக்குள்ளே கொட்டு எப்போதும் போல் நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். அதே போல் அரிசி நமக்கு எதுவுமே தண்ணிக்குள்ளே கொட்டவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் வாழைக்காய் பொருள் நீங்கள் செய்ய போகிறோன்னா அப்போ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வாழைக்காய் எப்போதும் போல் கட் பண்ணிட்டு ஒரு குண்டால தண்ணி வச்சு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய் நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கல்லுப்பு, கொஞ்சம் போல் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தா வாழைக்காய் ஒரு கொதியில் 2 கொதி வந்தோடனே நம்ம கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாழைக்காய் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பொருள் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வாழைக்காய் பொருள் ரொம்ப சட்டுன்னு ரெடி ஆகிடும். அதே போல் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும், கேஸுமே நமக்கு மிச்சமாகுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம டீ போட போகிறோம், இல்லை காஃபி போட போகிறோம்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாலை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. நம்ம பால் கொதிக்க கொதிக்க எந்தளவுக்கு நம்ம கொதிக்கிறோமோ அந்தளவுக்கு டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும்ங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களே பாருங்கள் பால் எந்தளவுக்கு நமக்கு காஞ்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் டீ இல்லை காஃபி போட்டுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா டீ தாங்க போட்டிருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேம்பால் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 1.25 லிட்டர் அளவுக்கு சேம்பால் எடுத்துருக்கேன். இந்த சேம்பாலை நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு இந்த சேம்பால் ஃபுல்லாக எடுத்து ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சக்கரை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் 2-3 போல் ஏலக்காய் நான் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா ஃபைன் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நம்ம சக்கரை ஃபுல்லாக நம்ம ஃபைன் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேம்பால் எடுத்துக்கலாங்க. சேம்பால் நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சக்கரை பவுடர் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் அரைச்ச எல்லா சக்கரை பவுடருமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாகவும் நம்ம கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையை கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கணுங்க. இது போல் கலக்கினதுக்கப்புறம் கரண்டி ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மிளகு பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் மிளகு லைட்டாகவும் தட்டி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பவுடராகவும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மேலே ஃபுல்லாகவும் தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தூவினதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி குண்டால் 2 சொம்பலுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடித்தட்டு இட்லி போய்ட்டு இது உள்ளுக்குள்ளே நான் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சு சீம்பால் கப்பு இருக்கு இல்லையா, அந்த கப்பை எடுத்து இந்த பிளேட் மேலே நான் வச்சு விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு மூடி நான் போட்டுக்கிறேன். மேலே ஃபுல்லாக மூடி நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு வெயிட்டான பொருள் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் இடிகள் கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை நான் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி போட்டு விட்டுக்கோங்க. மூடி போட்டு கரெக்டாக நீங்கள் 40 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணால் போதும். அந்த சீம்பால் ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா கட்டியாக வந்து கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் சீம்பால் ஃபுல்லாக நான் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டேன். நல்லா கட்டியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கத்தி வச்சு எப்போதும் போல் பீஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இன்னொரு பொறுமையாக பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.